எங்கெங்கெல்லாம் ஓப்பன்ல கால்வாய் இருக்கோ அதெல்லாம் மூடியிருக்காங்களா? எல்லாத்தையும் வந்து அந்தந்த துறையைச் சார்ந்தவர்களை வைத்து அதெல்லாம் சரி செஞ்சிருக்கணும். சரி செய்து அனுமதி குடுத்துருக்கணும். இல்லன்னா வேற இடத்த ஒதுக்கியிருக்கணும். வேற இடத்த ஒதுக்கி, அங்கு வரக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்கணும். இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் தான். எவ்ளோ பொதுக்கூட்டங்கள் நடக்குது. மக்கள் எவ்ளோ பெரிய நெருக்கலான பொதுக்கூட்டத்தெல்லாம் சந்திச்சிருக்காங்க, வந்திருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. எந்த ஒரு சம்பவமும் நடக்காம, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போலீஸ் வந்து பாதுகாப்பு குடுக்க தான் செஞ்சிருக்கு. ஆனா, இந்த கரூர்ல மட்டும் ஏன்? ஏன் கரூர்ல மட்டும் நடக்கணும்? அதேபோல விஜய் சார் கூட எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் அதுக்கு முன்னாடி நடத்திட்டாரு. பேசிட்டாரு. பொதுமக்கள சந்திச்சு பேசிட்டாரு. எத்தனையோ இடங்கள்ல பேசிட்டாரு. அரியலூர்ல பேசியிருக்காரு. நாகப்பட்டினத்தில பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பேசிட்டாரு அவரு. ஆனா அங்கெல்லாம் நடக்கல. அங்கெல்லாம் நடக்காத பிரச்சனை, எப்படி கரூர்ல மட்டும் பிரச்சனை நடக்குது? அப்போ இது வந்து தமிழக அரசுடைய பொறுப்பு. அதேபோல தமிழக காவல்துறையுடைய கவனம் இல்லாம நடந்து கொள்ளப்பட்ட ஒரு செயல். ஸோ, அந்த கட் பொதுக்கூட்டத்துக்கு இடத்த அலோகேட் பண்றதுல சரியாக கவனம் செலுத்தவில்லை. ஸோ, அதனால இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ, அதனால மக்கள் வந்து அரசு மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அதனால தான் இதை வந்து தமிழக காவல்துறையோ அல்லது தமிழக அரசின் தலைமையின் கீழ் உள்ள குழுவோ இதை விசாரிக்கவில்லை. அதேபோல மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அறிவித்த நியமித்த எஸ்ஐடி தலைமையின் கீழும் இதை விசாரிக்கவில்லை. அதுவும் கலைக்கப்பட்டு விட்டது. அதேபோல உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் தலைமையின் கீழ் இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.